வந்தீங்க? இல்லப்பா, அப்பாவ கூட்டிட்டு போனேன். ஏதாவது பிரச்சனையா இருக்க போதுன்னு தான் தேடி வந்தேன். உன் வண்டி கோயில் வாசல்ல நின்னுச்சு. அத வச்சுதான்ப்பா உள்ள வந்தேன். முன்னாடியே இதெல்லாம் தெரியுமாண்ணே? எனக்கும் இப்பதான் முழுசா தெரிஞ்சது. ஒரு நாள் பல்லவனையும் அவங்க அம்மாவையும் அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அத பார்த்து ஊர்ல என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அந்த வயசுலயும் அவர் பல்லவனோட அப்பா இல்லன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இந்த கதையெல்லாம் எனக்கும் தெரியாதுப்பா. உன்கிட்ட சொல்லும் போதுதான் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவர்ட்ட இதெல்லாமே கேட்கவே இல்லையாண்ணே? இல்லப்பா, உங்களுக்கு தான் ஆரம்பத்திலே அங்கிள் பல்லவனோட அப்பா இல்லன்னு தெரிஞ்சிருக்குல்ல. நீங்க ரோடன் பாண்டியன் கிட்டயும் சொல்லலையா? உனக்கு ரொம்ப நல்ல மனசு நிலா. பல்லவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அவன் அம்மாவை போய் கூட்டிட்டு வந்த. நம்ம வீட்டுல யாருக்காவது நல்லது செஞ்சிட முடியாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன் பக்கத்துல நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. ஜெயிலுக்கு போனதெல்லாம் சொல்றாங்க. அவர் என் கண்ணுக்கு ரொம்ப வேறையா தெரியுறாரு. அவர் எப்படி ஒரு வைஃபை கொண்டிருக்க முடியும்? எனக்குமே அதெல்லாம் தெரியாதுன்னு நம்பிதான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். பல்லவன் அவரை கூட்டிட்டு வரும்போது கூட அப்ப எனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சது. ஆனா அம்மா விஷயம் நடந்தப்போ நான் அப்ப ரொம்ப சின்ன பையன்பா. திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்தாங்க. அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்களை பாத்துக்க ஒரு பாட்டி இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே என் தம்பிங்களை பாத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா ஒரு நாள் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாரு. அவர்கிட்ட எதையும் கேட்கிற மனநிலையில நாங்க யாரும் இல்லப்பா. ஊர்ல என்னென்னமோ சொல்லுவாங்க. அது எதுவுமே நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன். நடந்திருக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஆனா இந்த ஊர் அதை நம்பல. அவங்க எல்லாம் இன்னைக்கும் என்னென்னமோ ஆய்க்க வந்தபடி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லப்பா. யோசிக்கிற அளவுக்கு நேரமும் இல்ல. அப்படியே போறபடி போட்டோன்னு விட்டுட்டேன்ப்பா. எனக்கு கீழே 3 தம்பிங்க இருந்தாங்க. அவங்கள நல்லா பாத்துக்கணுங்கிற பெரிய கடமை எனக்கு இருந்துச்சுப்பா. அப்படியே நாட்கள்லாம்